attention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுகவினுடைய கூட்டம் இன்னைக்கு கூட்டிடுச்சு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மாவட்ட செயலாளர்களை லெஃப்ட் ரைட் வாங்கினார் அப்படின்ட்டு தான் எல்லா இடத்துலையும் நம்ம செய்திகள் படிக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு விருப்பம் வெளியேறுங்கன்ற மாதிரி கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினது இந்த தேர்தலில் நாம் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத பரிசீலிக்கணும். இந்த தோல்வி காரணம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக கட்சிக்காரங்க இவர் காரணம் இன்னொருத்தர் மேலே பழி போடுவாங்க. அப்படி ஒருத்தர் மேலே பழி போடாது. மொத்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வெற்றி மட்டும் இல்லை, தோல்வி வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதுக்கு தலைமை கழகத்திலேருந்து ஒரு குழு அனுப்பி 20 நாளைக்குள்ளே ரிப்போர்ட் எடுக்கணும். அவங்க தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து இந்த கட்சிக்காரங்களை சந்தித்து என்ன காரணம்னு அவங்க ரிப்போர்ட்டு ரெடி பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு வெப்சைட்டு திமுக மேலே ஒரு தரவுகள் கருத்துக்கள் சார்ந்து இல்லாமல் ஒரு மேலோட்டமான ஒரு வெறுப்பு பிரச்சாரம். திமுக ஒரு தீய சக்தி, மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, லஞ்சம், ஊழல், இதுதான் அதனுடைய ஒன்று. நம்ம அடைந்த தோல்வி என்று நம்ம கடுமையாக உழைத்து தோல்வி அடைஞ்சிருக்கோம். அவங்க கடுமையாக உழைக்காமலே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். இப்போ ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஐடிவிங்க இன்னும் பலப்படுத்தணும், ஏற்கனவே இருந்ததில் வந்துட்டு நிறைய அதிருப்திகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு விஜய் ஜெயிச்சிட்டாரு, சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணி. திமுகவினுடைய அடுத்த 5 ஆண்டுகால ஸ்ட்ராட்டஜியும் அதுவாக தான் இருக்குமோ? ரூட் மாஃபியா பண்ணதையே நம்மளும் திருப்பி பண்ணுவோம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சமூக ஆர்வலர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவினுடைய கூட்டம் இன்னைக்கு கூட்டிடுச்சு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மாவட்ட செயலாளர்களை லெஃப்ட் ரைட் வாங்கினார் அப்படின்ட்டு தான் எல்லா இடத்துலையும் நம்ம செய்திகள் படிக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு விருப்பம் வெளியேறுங்கன்ற மாதிரி கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ மூர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பார்த்தது இல்லை. இந்த மூவ் எப்படிப்பட்ட மூவ்? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினது இந்த தேர்தலில் நாம் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத பரிசீலிக்கணும். மற்றபடி இதற்கு முன்னாடி நம்ம அடைந்த தோல்விகளை விட இந்த தோல்வி பெரிய தோல்வி இல்லை. 96 ஜெயிக்கிறாங்க, 2001 தோக்குறாங்க. அப்போ கிடைச்ச சீட்டு இப்போ இருக்கிறத விட குறைவு. 2006 ஜெயிக்கிறாங்க, 2011 தோக்குறாங்க. 2011 கிடைச்ச சீட்டு குறைவு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் தான். அதை விட இப்போ அதிகமாக நமக்கு சீட்டு இருக்குது. வாக்கு சதவீதம் கூட்டணியோடு சேர்த்தாலும் நமக்கு அதிகம் இருக்குது. அதனால் வெற்றி தோல்வி சகஜம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி இந்த தோல்வி காரணம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக கட்சிக்காரங்க இவர் காரணம் இன்னொருத்தர் மேலே பழி போடுவாங்க. அப்படி ஒருத்தர் மேலே பழி போடாதீங்க. மொத்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வெற்றி மட்டும் இல்லை, தோல்வி வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மற்றபடி இதை நம்ம ஆய்வு செய்து குறிப்பான காரணங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தலைமை கழகத்திலேருந்து ஒரு குழு அனுப்பி 20 நாளைக்குள்ளே ரிப்போர்ட் எடுக்கணும். அவங்க தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து இந்த கட்சிக்காரங்களை சந்தித்து என்ன காரணம்னு அவங்க ரிப்போர்ட்டு ரெடி பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு வெப்சைட்டு துவங்க போகிறாங்க. அதில் பொதுமக்கள், கட்சியினுடைய ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் அவங்க அந்த இணையதளத்தில் போய் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தோல்விக்கு என்ன காரணம், என்ன கருதுகிறாங்க அப்படின்ற முறையில். அதை வைத்து நம்ம கட்சியை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் பேசினதுடைய சுருக்கம். மற்றபடி இந்த தோல்வி அப்படின்றது இன்றைக்கி விஜய் கட்சியோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் கட்சி எப்படி ஜெயித்தாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு? அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் செஞ்சுட்டாங்க. அது பிரச்சாரமாக இருக்கட்டும், சமூக நலத்திட்டங்களாக இருக்கட்டும், என்ன செஞ்சோன்றதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், பிப்ரவரி மாதம் 5000 ரூபா கிரெடிட் போட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. அடுத்தது விளம்பரங்களும் மேசிவாக கொடுத்து செஞ்சுருக்காங்க. இருந்தும் ஏன் தோல்வி அடைந்தார்கள்? விஜய் கட்சியோட இதை நேரிட்டு ஒப்பிட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்கள் ஒரு டிவோட்டிஸ் மாதிரி, அவரை ஒரு கல்ட்டு ஃபிகர் மாதிரி, கல்ட்டுன்னா ஒரு கடுங்கோட்பாட்டுவாத மதக்குழுவின் தலைவர், அவரை இவர்கள் ஆராதிப்பது, அவர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக அதை பின்பற்றுவது, அதில் சரி தவறு என்னன்னு உள்ளே தோண்டி
அப்படி நுழைந்து பார்த்து ஆராயறதில்ல. ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. அவர் மேலே எந்த கேள்விகளும் இல்லை. அவர் சொன்னால் செய்வது, அவர் சொல்கிற கருத்தை அப்படியே நம்புவது, அதை பரிசீலிக்கிறது இல்லை. இந்த மெத்தடு தான் விஜயோட அந்த மேலிருந்து அவர் செய்த பிரச்சாரம். அடுத்ததாக இது சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வழியாக அவர்களுடைய சாதாரண ஆதரவாளர்கள் மட்டும் பொதுமக்கள் வரைக்குமே அவங்க ஊடுருவி அந்த கருத்துக்களை கொண்டு போயிருக்கிறாங்க. முக்கியமாக சதி கோட்பாடுகளை பேசுகிறது. சதி கோட்பாடுனா, கரூரில் ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக 41 பேர் இறந்து போனாங்க, இவர் லேட்டாக வராரு, எந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லை, குடிநீரோ கழிப்பறை உணவு எந்த வசதியும் அங்கே ஏற்பாடு செய்யலை, வேணும்னா 7 மணிக்கு தாமதமாக கூட்டத்தை சேர்த்து தான் கூட வரும்போது ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து வராரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே நெரிசல் நடக்க ஆரம்பிச்சது. அப்போவே எல்லாம் கீழே விழுகிறாங்க. அது தெரிஞ்சே அவர் பேசுகிறாரு, பாடுறாரு. அப்புறம் வந்து கிளம்புறாரு. கூட வந்த பவுன்சர் வந்து க்ரௌடு பஸ்ட் ஆக போகுது என்று சொல்கிறார். இவர் கிளம்பி போகிறாரு. இதில் உடனடியாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி அவங்க கீழ்மட்டம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. செந்தில் பாலாஜி ஆளுங்க வந்து சதி பண்ணிட்டாங்க, ஸ்ப்ரே அடித்து மயக்க மருந்து தெளித்து மயங்க வச்சுட்டாங்க, கத்தியால் குத்துனாங்க, இப்படி பல இதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் இப்படி சதி கோட்பாடுகளை பேசுகிறதுக்கு இல்லையா, அதை தொடர்ந்து செய்தாங்க. சதி கோட்பாடுகளை இவருடைய ரசிகர்களுக்கு, பக்தர்களுக்கு கொண்டு போய் நம்ப வைக்கிறது என்பது சுலபம். அவங்க ஏற்கனவே ஒரு சினிமா பிம்பத்தில் பார்த்து அவரை ஆராதிக்கும் பொழுது இது செய்கிறாங்க. அடுத்து திமுக மேலே ஒரு தரவுகள், கருத்துக்கள் சார்ந்து இல்லாமல் ஒரு மேலோட்டமான ஒரு வெறுப்பு பிரச்சாரம். திமுக ஒரு தீய சக்தி, மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, லஞ்சம், ஊழல், இதுதான் என்னுடைய ஒன்லைன். இதை திரும்ப திரும்ப பேசுகிறது. அதை அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரவழைக்கிறது. திமுக என்ன செஞ்சுது செய்யலைன்னு பார்த்து அந்த வெறுப்பு வர்றதில்லை. மாறாக இவர் சொல்கிற பிரச்சாரம், இவர் லஞ்சம் ஊழல்லாம் சொல்கிறாரு, அதற்கு ஏதாவது ஆதாரங்கள் சொல்லி குறிப்பாக என்ன கேஸு, என்ன பிரச்சனை அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா, இல்லை அப்படி ஏதாவது வழக்கு போடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரா? அப்படி எதுவும் கிடையாது. இது ஒரு புறம். அடுத்தது பிஜேபியை விமர்சிக்காமல் தவிர்த்து விடுவது. அது ஜனநாயகன் படம் முடக்கப்பட்ட போதும் கூட அதை கண்டிக்காமல் கடந்து போவது. கவர்னர் வந்துட்டு ஒரு 4 தடவை திருப்பி அனுப்பும்போது கூட வந்துட்டு பிஜேபியை பற்றி அவர் எதுவுமே பேசலை. இதை செய்கிறாரு. அடுத்ததாக தாவேகாவின் மீது ஏதாவது விமர்சனங்கள் வந்ததுன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமாக அதற்கான பதில், அது சதிக்கோட்பாடாக என்னமோ, ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க போகிற மாதிரி அவங்க நெட்வொர்க்கு, அந்த ரூட் மாஃபியா இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இந்த அனுபவம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டாராக உயர்ந்த நாட்கள்ல இருந்தே செய்யுது. தன்னுடைய படங்களை ப்ரமோட் பண்ணுவது, மற்றவர்கள் படங்கள் வரும்போது அதை ட்ரோல் பண்ணுவது, அந்த குறிப்பான நடிகர்களை ட்ரோல் பண்ணி டேமேஜ் பண்ணுவது, இதை விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டு செய்கிற மாதிரி ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. ரஜினி படம், கமல் படம், அஜித் படம், தனுஷ், சிம்பு எது வந்தாலும் அவங்க அது மாதிரி செய்வாங்க. அப்படி ஒரு ப்ராக்டிஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் இணையதளத்தில் அவங்க சொல்லப்படக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க இந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்தவங்க தான். மற்றபடி அவங்களுக்கு அரசியல் அப்படின்னா பெரிய அளவுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை தொகுதியில் ஜெயிச்சா முதலமைச்சர், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், இப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த சோஷியல் மீடியா கன்சம்ஷன் அதிகம் உள்ள மக்களாக இன்றைக்கி நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அதை அவங்க கரெக்டாக ரீச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ அதுவும் குறிப்பாக நந்தனம் மைதானத்தில் அவர் கடைசியாக பேசினார் இல்லையா, சின்ன குழந்தைகள் கிண்டர் ஜாய் சாக்லேட்டு அடம் பிடிச்சி வாங்குற மாதிரி உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் போய் வற்புறுத்துங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி, இது எல்லாமே வந்து வைரலாக கீழே கொண்டு போகப்பட்டது. அதனால் இவருடைய வெற்றி என்பது ரொம்ப குறைவான உழைப்பு செலுத்தி சமூக வலைத்தளங்களை கச்சிதமாக பயன்படுத்தி ஆதரவாளர்கள் மக்களை மேனிப்புலேட் செய்து வாங்கப்பட்ட ஒரு வெற்றி. அதனால் ஒரு சம்பிரதாயமான அரசியல் பிரச்சாரத்தின் மூலமாக நீங்கள் தாவேகாவை வெல்ல முடியாது. அப்போ இதோட சேர்த்து தான் அதை பார்க்கணும். அதையும் ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அவங்க அடைந்த வெற்றி என்பது எப்படி, நம்ம அடைந்த தோல்வி என்பது, நம்ம கடுமையாக உழைத்து தோல்வி அடைஞ்சிருக்கோம், அவங்க கடுமையாக உழைக்காமலே வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பொது பரந்து பார்வையில் பார்த்தா இதுதான் நிலைமை.
சார், ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஐடி விங்கை இன்னும் பலப்படுத்தணும், ஏற்கனவே இருந்ததில் வந்துட்டு நிறைய அதிருப்திகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு விஜய் ஜெயிச்சிட்டாரு, சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணி. திமுகவினுடைய அடுத்த 5 ஆண்டு கால ஸ்ட்ராட்டஜியும் அதுவாக தான் இருக்குமோ? ரூட் மாஃபியா பண்ணதே நம்மளும் திருப்பி பண்ணுவோம், எதுக்கு தேவையில்லாமல் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, ரொம்ப எளிமையாகவே இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணால் வந்துடலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வெப்சைட்டில் நான் தொடங்குறதுனுடைய நோக்கம்லாம் அதனுடைய நோக்கம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது டைவர்ட் ஆகுதோ திமுக? இல்லை, அப்படி அவங்க பண்ண முடியாது. இப்போ விஜயோட முயற்சிகள் என்பது ஒரு நெகட்டிவான முயற்சி, அதை பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. முதல்ல உங்கள்கிட்ட விஜய் மாதிரி ஒரு 30 வருடங்கள் நடித்து பிரபலமான சினிமா ஸ்டார் இருக்கணும். அந்த ஸ்டாருக்கு பக்தர்கள் போல் ரசிகர்கள் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும். அது தனி டைப்பு. திமுகவை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய கட்சிக்குள்ளே வரணும், அதிலிருந்து கேடர்ஸ் வரணும், தலைவர்கள் வரணும். ஆனால் பல மாவட்டங்களில் குறுநில மன்னர்கள் போல் பழைய ஆட்களே கோலச்சிட்ருக்கிறாங்க. திருச்சின்னா KN, விழுப்புரம்னா பொன்முடி, வேலூர் காட்பாடினா துரைமுருகன், திருவண்ணாமலைனா வேலு, அரக்கோணம் ஜெகத்ரட்சகன், இப்படி பல மாவட்டங்களில் பல தளபதிகள் இருக்கிறாங்க. அவங்கள மீறி யாரும் வந்துட முடியாது. அவங்க ஆதரவு இல்லாமல் எம்எல்ஏோ ஒரு வார்டு கவுன்சிலர் சீட்டோ அவங்களுக்கு கிடைச்சிடாது. அப்போ புதிதாக வரக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன் அரசியலில் ஆர்வப்பட்டு வந்தால் கூட அவங்க வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து ஆளாகணும்னு முயற்சி பண்ணால் அது இந்த மாதிரி செட்டப் வந்து அதற்கு இடையூறாக இருக்குது. ஒரு யங் பிளட்டை கவர்ந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து செய்வதற்கான ஒரு சூழல் என்பது இல்லை. இந்த கட்டமைப்பை அடியோட மாற்றணும். எளிதில் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து ஒரு பொறுப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் அந்த கட்சி மாற்றப்படணும். இப்போ இந்த தேர்தலில் கூட ஒரு 60 புதுமுகங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க போட்டியிடுவதற்கு. அவினாசிலாம் ஒரு MBBS படித்த டாக்டர், அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க முதல் முறையாக அவங்க இந்த எம்எல்ஏ தேர்தலில் நிற்கிறாங்க. இப்படிலாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் மொத்த கட்சியும் அப்படி மாற்றுவது தான் முக்கியம். ஒரு காலத்தில் வந்து இப்போ நீங்கள் 80களில் ஈழத்தில் கலவரம் நடந்தபோது தமிழ்நாடு மத்தியில் மாணவர்கள் அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்குது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 60களில் நடந்திருக்குது. 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டு வரைக்கும் அதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அவங்கள அரசியல் மயப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நிறைய அரசியலுக்கு வருவாங்க. விஜய் ரசிகர்கள் போல இல்லாமல் விவரம் தெரிந்து அரசியல் பேசக்கூடிய ஒரு பிரிவினராக வருவாங்க. அப்படி உருவாக்குறது தான் திமுகவினுடைய நோக்கம். மற்றபடி வெறும் சமூக வலைத்தளங்களை வச்சுக்கிட்டே ஒருத்தர் ஜெயிச்சிட முடியாது. இப்போ விஜய் வந்து விஜய்க்கு யார் வேட்பாளர்கள்னு தெரியாது, அந்த வேட்பாளர்கள் யாருன்னு தொகுதி மக்களுக்கும் தெரியாது. இதுதான் நிலைமை. அப்போ எல்லாரும் விஜய் முகத்துக்காகவும் விசில் சின்னத்தை பார்த்து தான் போட்டாங்க. அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிரச்சாரம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய்க்கு இன்னும் கட்சி கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று கிடையாது. அந்த கட்சிக்கு கீழ்மட்டம் வரைக்கும் ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சமூக வலைத்தளங்களில் ஒரு சென்ட்ரலைஸ்டு மையப்படுத்தப்பட்ட பிரச்சாரத்தின் மூலமாக தான் அது போகிறது. மற்றபடி நீங்கள் ஆட்சி அமைத்த பிறகு வரக்கூடிய சிக்கல்கள் வேறு. இதிலே நீங்கள் பின்னடைவுகள் நிறைய சந்திச்சிருக்கிறீங்க. தூய சக்தின்னு சொல்லிட்டு ஊழல் சக்தி அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவை கேட்டு வாங்கியிருக்கிறீங்க. குதிரை பேரம் செய்து அமமுக எம்எல்ஏ காமராஜை விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க. ஜோசியரை அரசு பதவியில் நியமித்துட்டு எதிர்ப்பு வந்த பிறகு நீக்கியிருக்கிறீங்க. எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்தை சந்தித்து எடப்பாடியை சந்திக்காமல் இதை என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. சபாநாயகர் இந்த 2 அணியையும் வச்சு அவர் டீல் பண்ணிகிட்ருக்காரு. எடப்பாடி கொடுத்த புகார் மீது நடவடிக்கை இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இவங்க புதுசுன்றதுனால செஞ்ச தப்புன்னு இல்லை. வந்த பிறகு அவர்கள் அரசியலில் வந்து க்ளீன் இமேஜ் அப்படிலாம் கிடையாது அப்படின்றத அவங்க வெளிப்படையாக தெரிவிச்சுக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் கீழே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கணும். இப்போ உதயநிதி தெருமுனை கூட்டங்கள் செய்யும்போது மக்களோட கனெக்ட் ஆகி அவர் பேசுகிறாரு. சட்டமன்றத்தில் கூட அவர் முதல் உரை மிகவும் காட்டமான உரையாக திருப்பி தாக்குவது போல் இருந்தது. ஆனால் ஆரம்பத்திலே விஜய் அவர்கள் அப்படி கணிக்க தவறிவிட்டார்கள். விஜயை பற்றி எதிர்த்து இவங்க எதுவும் பேசலை. அடுத்தது விஜய் சார்பில் உள்ள வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அந்த வேட்பாளர்கள் இப்போ ஒரு ஆய்வு சொல்லுது, தமிழ்நாட்டில் குற்றப்பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள் அதிகம் பேர்
தாவேக்கால தான் இருக்கிறாங்க. அதில் கனிமொழின்னு ஒரு அம்மா வந்து ஜோசியத்தின் மூலம் புற்றுநோய் குணமாக்க முடியுமான்னு சொல்ல முடியும்னு பேசியிருக்காங்க. அப்புறம் தென் தமிழகத்தில் ஒருத்தர் சாதியவாதியாக இருக்கிறாரு. தஞ்சை மாவட்டத்தில் கஞ்சா வழக்கில் போயிட்டு வந்தவர் வேட்பாளராக இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் சேகரித்து பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேட்பாளர்களுடைய இந்த மாதிரியான குற்றப்பின்னணியை வைத்துக்கொண்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணி வாக்குகளை வாங்கியிருக்க முடியும். திமுக விஜயை சொல்லி நம்ம பெரிய ஆளாக்க வேண்டாம், அவரை விமர்சித்து பெரிய ஆளாக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அது விஜய்க்கு வசதியாக போச்சு. எதிர்ப்போரே இல்லாமல் நான் தான் சரியானவன், நான் தான் சுத்தமானவன், மற்றவங்களாம் கெட்டவர்கள். அப்போ ஸ்டாலின், உதயநிதி, மன்னராட்சி, குடும்பம், ஊழல், செந்தில் பாலாஜி 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, இதெல்லாம் கீழே வரைக்கும் அவர் கொண்டு போகிறார். அதற்கான மறுப்புகள் எதுவும் வரலை. விஜய் ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதியானவரா? இன்கம் டேக்ஸை கட்டினாரா? 1.5 கோடி ஃபைன் எதுக்கு போட்டாங்க? சொகுசு கார் இறக்குமதி பண்ணி அதற்கு ஏன் வரி கட்ட மறுத்தார்? சினிமா டிக்கெட்டு முதல் ரசிகர்கள் ஷோ 2 காட்சிகள் பிளாக் டிக்கெட்டில் விற்கிறாங்களா இல்லையா? அதில் எவ்வளோ பணம் ரொட்டேட் ஆகுது? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி எதுவும் அவங்க கவுண்டர் கொடுக்கல. பிஜேபி எதிர்க்காமல் அமைதி காக்கிறார், அதுக்கும் கவுண்டர் கொடுக்கல. கரூர் பிரச்சனைக்கு அவர் தான் முக்கியமான காரணம், அதையும் அவங்க பிரச்சாரமாகவும் செய்யலை, வழக்கும் பதிவு செய்யலை. அப்போ திருமாவளவன் கூட சொன்னார்ல, எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்க்கணும், விஜய் கைது செய்யப்படணும்லாம் அவர் பேசினார். அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் மாதிரியான ஒரு பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து அப்படி வெற்றி பெற முடியாது. சீரியஸாகவே அரசியலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ கீழே கொண்டு போகிறதோ அதை வந்து செய்யணும். ஒரு மனிதனை சரி தவறு என்று பகுத்தறிவோடு யோசிப்பதற்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். அதனால் திமுக எல்லா வகையிலும் தன்னை மறுபரிசீலனை செய்யணும், மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், எளிதில் அணுகக்கூடிய ஒரு கட்சியாக மாறணும். பழைய அந்த குறுநில மன்னர்கள்லாம் போய் புதியவர்கள் தலைமைக்கு வரணும், யங் பிளட் வரணும், அப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்போ உதயநிதி தெருமுனை கூட்டம் பேசும்போது மக்கள் அவரோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இளையவர், அவரோட நம்ம யதார்த்தமாக பேசலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அவர் அப்படி கேட்குறாருல்ல, உடனடியாக ஃபோட்டோ கேட்காதீங்க, நான் முடிஞ்ச பிறகு தான் காமிப்பேன், இல்லை காட்ட மாட்டேன்ப்பா, அதை காமிச்சு பஞ்சாயத்து ஆகி போச்சு, இப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி யங் பிளட்டு வந்து சேர சேர தான் அது மாதிரி வர முடியும். அடுத்து சமூக வலைத்தளங்களை எஃபெக்டிவாக க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய, இப்போ ரூட் மாஃபியா வந்து இன்ஸ்டாகிராமில் பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை அவங்கள விலைக்கு வாங்கி பணம் கொடுத்து அவங்கள பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ஒரு 10 வீடியோ டிக்டாக்கு, பாட்டு, சாப்பாடு அப்படின்னு போட்டாங்கன்னா 2 வீடியோ தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்போ அவங்க ஃபாலோவர்ஸுக்கு அந்த மெசேஜ் போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை, அது கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அது போகுது. இப்போ உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் தேர்தல் முடிவுலாம் ஜெயித்த பிறகு காசிமேட்டில் வந்து தினேஷ்னு ஒரு தாவேகா வட்ட செயலாளர் ஒரு சிறுமி மீதான பாலியல் வன்முறைக்காக கைது செய்யப்படுறாரு. அந்த புகார் வந்தபோது அவர் கவுண்டிங்கில் இருக்கார், அதனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியலை. கவுண்டிங்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதை பற்றிய செய்தி எப்படி கீழே கொண்டு போகிறாங்கன்னா, ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏன்ப்பா அந்த மூஞ்சியை பார்த்தா தப்பு பண்ணுற மூஞ்சி மாதிரியா தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு பண்ணுறதுன்னு ஒரு மூஞ்சி இருக்குது போல சார். ஆமாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, திமுகவோட சதி. எதுனாலும் இப்போ விஜய் கூட பதவியேற்பு உரையின் போது என்ன சொல்கிறாரு, கஜானாவை ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அதனால் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் 5000 ரூபா பணம் போடுறீங்க, காலையில் 2000 3000 கொடுக்குறீங்க, அப்போ கவர்மெண்ட்டிட்ட பணம் இல்லாமல் இல்லை அப்படி சொல்கிறாரு. அடுத்தது தன்னுடைய சமூக நல திட்டங்கள் 2500 ரூபா, 1 பவுன் மோதிரம், பட்டு சேலை, தாய்மாமன் சீரு, இப்படி பல இது இருக்கு இல்லையா? இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னா டிப்ளமா படித்தவங்களுக்கு 2500, டிகிரி படித்தவங்களுக்கு 4000, இதெல்லாம் கொடுத்துருக்காரு. 6 சிலிண்ட்ரு. இதுக்கெல்லாம் பணம் எங்கன்னா ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டாலின் சார் டேக்ஸு, அது 30% அவங்க கமிஷன் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்காமல் நம்ம செய்யும்போது நம்ம இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்த பிறகு என்ன சொல்கிறாரு, அப்போ கஜானா காலி, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னால் நலத்திட்டங்கள் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. இப்போவே அதுக்கு வில்லன் வந்து திமுக தான் அப்படின்னு ஒரு நரேட்டிவு செட் பண்ணுறாரு. இதுதான் விஜய் கட்சியினுடைய அணுகுமுறை. அதனால் இது வந்து தொடர்ந்து நிற்காது. திமுக அதை புரிந்து கொண்டு சமூக வலைத்தளங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணணும், கிரியேட்டிவாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேரை உருவாக்கணும், அவங்கள வந்து பொறுப்பு கொடுக்கறது, முன்னுக்கு கொண்டு வர வைக்கிறது அப்படி செய்யணும். இப்படி நிஜத்துலேயும்
இணையத்திலையும் அவங்க வந்து வேலை பார்த்து கட்டமைப்பை மாற்றும் போது இவங்க எதிர்கொள்ள முடியும். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. நன்றி.